நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2 ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஹீட்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அது என்னன்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் மூலமா நடக்குது. இதோட யூனிட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூல். கரெக்டாக இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். அண்ட் இதில் ஒரு கான்செப்ட். இதில் என்ன கான்செப்ட்னா ரெண்டு அதாவது இங்கே ஒரு டெம்பரேச்சர் அதாவது 25 டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்கேன், 50 டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்கேன். ரெண்டு இடமும் ஒரே அளவான தண்ணி தான். ஆனால் எதுக்கு டைம் அதிகமாக எடுக்கும் அப்படின்னா 50 டிகிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் அதிக டைம் எடுக்கும். ஏன்னா என்ன 0 டிகிரிலேருந்து 25 போகிறது ஈஸி, ஆனால் 0லேருந்து 50 போகிறது கஷ்டம். அப்போ டைம் அதிகமாக இருக்கும். அதான் டபுள் த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் இஸ் ரிக்வயர்ட் ரேசிங் ட்வைஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட். அப்போது அதுதான் Q is directly proportional to delta T. அந்த கான்செப்ட் வச்சு தான் டைம் பற்றி சொல்லுங்கள். இது அளவு இவ்வளோ இருக்குது. இதோட அளவு டபுள் த டைம் இருக்குது. ஆனால் ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சர் தான். அப்போது எதுக்கு அதிக டைம் எடுத்துக்கும்? T3 தான் அதிக டைம் எடுத்துக்கும். ஏன்னா குவான்டிட்டி நிறைய அமௌண்ட் இருக்குது. அப்போ நிறைய ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நடக்கும். ரெண்டாவது கான்செப்ட். மூணாவது கான்செப்ட். இதில் ரெண்டுமே ஒரே அளவு தான், ஒரே டெம்பரேச்சர் தான். ஆனால் டைம் மட்டும் ஏன் அதிகமாக எடுக்குது T4 அப்படின்னா அது எந்த மாதிரி, அதாவது நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸை பொறுத்து இருக்கு. ஓகே, ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் டிரைவ் பண்ணுறது டெல்டா Q இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு M டெல்டா T. ஏன் M டெல்டா T? செகண்ட் கேஸில் பார்த்தோம் இல்லையா, மாஸு. அடுத்து S வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் பர் யூனிட் மாஸ் அப்சர்வ்ட் ஆர் given by the substance to change its temperature by 1 unit. ஒரு யூனிட் மூலமா ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியில் சொல்கிறோம். ஓகே, இந்த இடத்துல M வந்து 1 ஆயிடுச்சுன்னா அப்போது இந்த ஃபார்ம் இந்த டெஃபினேஷனை நீ அப்ளை பண்ணணும். அப்போ என்னது ஜூல் கேஜி இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். அதான் எஸ்சி. ஸ்பெசிஃபிக் ஹீட் அதான் நேச்சரை பொறுத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஹீட்டை வச்சுருக்கோம். வர வாட்டர் தான் வந்து 4186. ஓகே, water has the highest specific heat compared to water. For this reason, water is also used as a coolant in the automobile radiators as well as heater in the hot water bags. ரெண்டுத்துலேயுமே கூலண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். Why the wind at the beach often reverses direction after the sun goes down? ஏன் மாறுது அப்படின்னா வாட்டர் வார்ம்ஸ் அப் more slowly than the land during day. அதாவது வாட்டர் என்ன ஆகும்னா வார்ம் அப் ஆகும். நான் சொன்னாலே அடுத்த கான்செப்டில் நம்ம படிப்போம் கன்வெக்ஷனில். அதாவது வாட்டர் வந்து வார்ம்ஸ் அப் மோர் ஸ்லோலி தென் த லேண்ட். ஸோ இந்த இது வந்து பீச் வந்து கூலிங்காக இருக்கும், லேண்ட் வந்து சூடாக இருக்கும். இது எதனால் அப்படின்னா வாட்டரால் சீக்கிரமாக வந்து என்ன பண்ண முடியாது, ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஏன் அப்படி? ஏன் ரீசன்? பிகாஸ் இட் ஹேஸ் ஹை ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அதுக்கு நிறைய ஹை ஹீட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால அதாவது பீச் வந்து ஜில்லுன்னு இருக்கு. இதே வந்து வாட்டர் வந்து கூல்ஸ் டவுன் மோர் ஸ்லோலி தென் த லேண்ட். அப்போது நைட் டைமில் எப்படி இருக்கும்? சூடாக இருக்கும். And heat capacity is the amount of heat to be supplied to a given mass of the substance to raise unit change in its temperature. அப்போ S is equal to delta Q by M delta T. Okay, இதுக்கு தான் M delta T இருக்கும். அப்போ
ஓகேவா? புரியுதா? ஏன் ஸ்பெசிஃபிக்? அதாவது இந்த பர்டிகுலரான மாஸ்ல ஹீட் கெப்பாசிட்டி. மோலார்னா மோலார் கெப்பாசிட்டி, அதாவது மோலார் மியூ தான் வந்து மோல், அதாவது மோலார், அதாவது மியூ ஆட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இருக்க சிபி, கான்ஸ்டன்ட் வால்யூமில் இருக்க சிபி நம்ம தெர்மோடைனமிக்ஸில் நிறைய பார்க்கணும். அது ஒரு ஆப்வியஸ்லி நல்லா சாப்பிடும். ஸோ டிரான்சிஷன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஸ்டேட் மாறுது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கான்செப்ட். மெல்ட்டிங்னா சாலிட்லேருந்து லிக்விட், ஃபியூஷன்னா லிக்விட்லேருந்து சாலிட், வேப்பரைசேஷன்னா லிக்விட்லேருந்து கேஸ், கண்டென்சேஷன்னா கேஸ்லேருந்து லிக்விட், சப்ளிமேஷன்னா சாலிட்லேருந்து வேப்பர். ஓகேவா? இதுதான் வந்து டைரெக்டாக சாலிட்லேருந்து வேப்பராக மாறுது. அதே மாதிரி சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டோட கர்வ், இதுதான்ப்பா முக்கியமான நமக்கு. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க, சாலிட் ஃபேஸில் -10 டிகிரிலேருந்து அப்படியே போகும். ஃபேஸ் சேஞ்ச் ஆகும்போது என்ன சொல்லியிருக்கேன்? டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். கரெக்டாக? அப்போது மெல்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். அடுத்து 100 டிகிரி போகும்போது லிக்விட் ஃபேஸ் ஆகும், வாட்டராக மாறும். அடுத்த ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும்போது கான்ஸ்டண்ட்டான இது வரும். அடுத்து வந்து கேஸ் ஸ்டீமாக மாறும்போது. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து என்னது? சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டோட கர்வ். மெல்டிங் பாயிண்ட், the temperature at which solid and the liquid states of the substances in the thermal equilibrium feature is the melting point. ஓகேவா? இதுதான் மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இட்ஸ் கால்ட் இட்ஸ் நார்மல் மெல்டிங். இந்த டெம்பரேச்சர் கிராஃபு எப்போ அப்ளிகபிளாக இருக்கும்னா ப்ரெஷர் வந்து 1 அட்மாஸ்பியராக இருக்கும் போது மட்டும். அடுத்தது ரீஜெலாட்டினேஷன். ஸோ ரொம்ப முக்கியமான கான்செப்ட்னு சொல்லலாம். எல்லா ப்ராக்டிக்கல் செஷன்ஸ்க்கும் இதை வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. குக்கரில் கூட இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது ஒரு ஐஸ் இருக்குப்பா, அந்த ஐஸ் மேலே நான் ஒரு ஒயரை வைக்கிறேன். எப்படின்னா ஒரு ப்ரெஷரோடு வைக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா ஒரு ஹீட் ஜெனரேட் ஆகும், அதனால மெல்ட் ஆகிடும். ஆனால் மறுபடியும் அது என்ன ஆகும்னா ஃப்ரீஸ் ஆகிடும். எதனால? இந்த சரௌண்டிங் ஐஸ் வந்து எப்படி இருக்கும்? ஜில்லுன்னு இருக்கும் இல்லையா? அப்போது ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னால என்ன ஆயிரும் அப்படின்னா ஐஸை மறுபடியும் என்ன ஆயிரும்? ஸ்லாப் டஸ் நாட் ஸ்லிட் ஆகாமல் ஏன்னா வந்து மறுபடியும் வயர் ஃப்ரீசஸ் அகெயின். ஸோ இது எதனால அப்படின்னா ப்ரெஷர். இது எப்படி வந்து ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு ஃபோர்ஸோடு கொடுக்குறது இல்லையா? அப்போ இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். ஆனால் 0 டிகிரியில் தானே மெல்ட் ஆகணும். ஆனால் ப்ரெஷர் வந்து நான் ஒரு 25 டிகிரி செல்சியஸில் கொடுக்குறேன், அப்போயே வந்து மெல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் மெல்டிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ப்ரெஷர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மெல்டிங் பாயிண்ட். ஓகே, அதனால ஸ்கேட்டர்ஸ் வந்து இதனால தான் வந்து ஸ்கேட் பண்ணுறாங்க. அதாவது இப்போ ஸ்கேட் பண்ணுறேன், அப்போ நீ வந்து ஒரு அதாவது அகேன்ஸ்ட் த ஃபோர்ஸ் வந்து அகேன்ஸ்ட் த ஃப்ளோர் வந்து நீ ஒரு ப்ரெஷரை தர. அப்போ என்ன ஆகும்னா ஐஸ் கொஞ்சம் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகுறதுனால நீ கொஞ்சம் ஸ்கேட் பண்ணி போகிற. அப்போ மறுபடியும் அந்த ஐஸ் என்ன ஆகும்னா அகெயின் so it also depends on the pressure. So pressure 1 atmosphere இருந்தாலும் இந்த pressure ஓகேவா? boiling point at which liquid and gas வந்து coexist. So melting point னா சாலிடும் லிக்விடும் ஒரே அந்த மிக்சரில் இருக்கும், அது வந்து மெல்டிங் பாயிண்ட். பாயிலிங் பாயிண்ட் எப்போனா லிக்விடும் ஸ்டீமும் ஒரே இருக்கும். அதனால தான் பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் த ப்ரெஷர். Why cooking is different on the hills? ஏன்னா ஹில்ஸில் என்ன இருக்கும்? ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் பாயிலிங் பாயிண்ட் என்ன இருக்கும்? ரெடியூசஸ் ஆகும். லேட்டன் ஹீட் இருக்கா? லேட்டன் ஹீட்னா ஃபேஸ் சேஞ்ச் இருக்கும்போது நடக்கிற ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். M into L lattice. ஓகே, லேட்டன் ஹீட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தான்
L and M Q is equal to M delta T. இது வந்து pressure டிபெண்ட் பண்ணுது. ஓகேவா? ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும்போது தான் லேட்டன்ட் ஹீட் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். நீங்கள் வந்து எந்த காலேஜ் ஜேஇ முடிச்சுட்டு எந்த காலேஜ் போனாலும் இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இதை நம்ம தெர்மோடைனமிக்ஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அண்ட் ட்ரிபிள் பாயிண்ட்னா வேப்பர், சாலிடு, லிக்விட் எல்லாமே ஒரே பாயிண்டில் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா ட்ரிபிள் பாயிண்ட். The temperature and the pressure at which fusion curve, vaporization curve, sublimation curve and all the three phases of the substance coexist. அதான் மூணுமே ஒரே பாயிண்ட்ல எக்ஸிஸ்ட் ஆகிறதா என்னது ட்ரிபிள் பாயிண்ட். ஸோ 0 டிகிரி, அதாவது இப்போ ப்ரெஷர் வந்து வேறு ப்ரெஷர். ஸோ அதனால தான் என்ன ஆகுது 0 டிகிரியில் நமக்கு ட்ரிபிள் பாயிண்ட் காட்டுறாங்க. அப்போ ப்ரெஷர் அக்கார்டிங் டு தட். ஸோ பாஸ்கலில் பார்த்தோம்னா 612 பாஸ்கலில் 0 டிகிரியில் வந்து ட்ரிபிள் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்களா 612 பாஸ்கல் இதான் அப்ராக்சிமேட்லி 61. ஓகே 6.11 தான் அந்த மாதிரி பாஸ்கலில் வந்து, அதாவது 0.006 அட்மாஸ்பியரில் 0 டிகிரிஸ் தான் ட்ரிபிள் பாயிண்ட். ஸோ சம்மரி பார்க்கணும். நம்ம படித்த இது ஃபுல்லாக இப்போ நான் நடந்த கான்செப்ட் எல்லாத்தோட ஃபார்முலாஸுமே தெர்மோடைனமிக்ஸில் முக்கியமான ஃபார்முலாஸ். கரெக்டாக? ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் சேஞ்ச் ஆஃப் வாட் ஸ்டேட் வந்து